ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் மூலமாக சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆங்கில மாத பலன்களை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது நவம்பர் மாதம், இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ஒன்னாம் பாதம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பரணி, மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை, ஒன்னாம் பாதம். மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இந்த நவம்பர் மாதம் சோழி பிரசன்னம் என்பது ஒரு அற்புதமான கடை. பிரசன்னம் என்பது இன்றைய நடைமுறை தான். அதை சொல்லுகின்ற ஒரு அருமையான நிகழ்வு தான். அந்த வகையை பார்க்கும்போது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை மட்டுமே, ஒரு கிரகத்தினுடைய இருப்பை மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது. அந்த வகையில பார்க்கும்போது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். அதே சனி பகவான் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தியை ஆகிட்டார். ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க, ஒரு அருமையான சந்தர்ப்பம். மேஷத்துல இப்ப 7 சனியில விரைய சனியாக இருக்கின்றார். அதே நேரம் அவர் லாப சனியாக திரும்ப வரப்போகின்றார். இந்த இடைப்பட்ட காலத்துல கடுமையான ஒரு போராட்டம், தொழில வாழ்க்கையில கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு, ஒரு தீர்வு கிடைக்கின்றது. தொட்டது துலகு. அது மட்டும் கிடையாது, குறிப்பா சொல்ல போனோம்னா ஒரு நீண்ட கால கனவுகளில் ஒன்று நனவாக போகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பமே இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பா சொல்ல போனா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ போராட்டங்களை, எத்தனையோ வேதனைகளை, எத்தனையோ துன்பங்களை எல்லாம் தொடர்ந்து சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார். காரணம் என்ன, இந்த மாதம், இந்த நவம்பர் மாதம் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை மேஷராசிக்கு தரப்போகின்றது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய பயிற்சி தான். அந்த 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருந்து விட்டாலே போதும். காரணம் அது மட்டும் கிடையாது, குரு பகவான். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து அவர் கடகத்துக்கு பயிற்சி ஆகின்றார். கடவு குருவாகவும் இருக்கின்றார். அந்த வகையில குரு பகவானுடைய அருளும் சேர்வதனால, ஒன்றுக்கு 2 கிரகங்கள் ஒன்றாக சேர்வதனால ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் தொழில நடைபெறுகின்ற ஒரு சந்தர்ப்பம். குறிப்பா சொல்ல போனா மதில் மேல் பூனையாக தொடர்ந்த வாழ்வானது ஒரு நிலையான நிம்மதியான ஒரு நிலையை நோக்கி நகர்கிறது. எத்தனையோ சோதனைகளையும் வேதனைகளையும் வாழ்வில் சந்தித்த உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம். அதே நேரத்துல இறையருள், என்னுடைய அனுபவத்துல சோழி பிரசனத்துல 3 பலம் என்று அடிக்கடி நான் சொல்வேன். தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று சொல்லக்கூடிய 3 பலத்தையும் இழந்து தவித்த உங்களுக்கு அந்த 3 பலத்தையும் முழுமையாக தரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த மாதத்துல. ஒரு சிறப்பே சனி பகவான் திரும்பவும் வக்ர நிவர்த்தி ஆகின்ற அந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி. அதுவரை நிதானமும் பொறுமையாக இருந்து விட்டாலே போதும். குறிப்பா சொல்ல போனா இந்த காலகட்டத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடிய உங்கள் வாழ்க்கையில அந்த நயம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கூறிய மதிப்பு, அந்த வார்த்தைக்குரிய பலனை முழுமையாக அனுபவித்துக் கொள்வீர்கள். குறிப்பாக தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தடை நீங்கி நிம்மதி பெறுகின்ற அருமையான சந்தர்ப்பம். அதே நேரத்துல கொஞ்சம் கவனமா நிதானமா இருங்க. காரணம் என்ன, யாரிடமும் எளிதில் நம்பி விடாதீர்கள். யாரையும் எளிதில் நம்புகின்ற ஒரு அந்த நம்பகத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அந்த நம்பிக்கையை வைத்து விடாதீர்கள். காரணம் என்னன்னா, சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய எதிரிகள் நம்முடைய வாழ்வை நோக்கி நகர்கின்ற இந்த சந்தர்ப்பத்துல, வெற்றியை நோக்கி நகர்கின்ற சந்தர்ப்பத்துல நமக்கு தடையாக இருந்து விடுவார்கள். கவலையே பட வேண்டாம். ஆத்மகாரகன், பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அருளும் முழுமையாக நீங்க செய்ய வேண்டியது பரிகாரம் என்று சொல்வதை விட, என்னுடைய அனுபவத்துல இந்த காலகட்டத்துல மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு முழுமையாக சனி பகவானுடைய அருளை பெறுவீர்களானால் இந்த நவம்பர் மாதம் பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி வெற்றியை எளிதில் சந்திக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம்.